வாங்க. தளபதி விஜய் அண்ட் சங்கீதா இவங்களோட டிவோர்ஸ் இஷ்யூ. இது இவங்களோட பர்சனல். நம்ம எதுக்கு பேசணும்னு அப்படியே கடந்து போக முடியல. இதுக்கு பின்னாடி சில பாலிடிக்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சில क्वेश्चंसும் ரைஸ் ஆகுது. அது என்னன்னு அனலைஸ் பண்ணி பார்க்கலாமா? இதுல விஜய் மேல தப்பா இல்ல சங்கீதா மேல தப்பான்னு நம்ம இங்க ஜட்ஜ் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அது என்ன தப்புன்றதோ அது கோர்ட் டிசைட் பண்ணிடும். அதுக்கு முன்னாடி இங்க எனக்கு ரைஸ் ஆகுற क्वेश्चंस. ஃபர்ஸ்ட் 2021ல இருந்தே எனக்கும் விஜய்க்கும் இந்த பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு. அதுல இருந்து நாங்க ஒரே வீட்ல இருந்தாலும் நாங்க பேசிக்கிறது கிடையாது. நிறைய வாட்டி விஜய் வார்ன் பண்ணதுக்கு அப்புறமும் அவரை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற விஷயம் சங்கீதா அவர்கள் பெட்டிஷன்ல சொல்லியிருக்காங்க. இதுல 2021ல இருந்து இந்த பிரச்சனை வந்திருந்தாலும் ஏன் இந்த டைம் பர்டிகுலரா இவ்ளோ பூன் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதா ஃபர்ஸ்ட். செகண்ட் क्वेश्चन. சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு கோர்ட்ல தான் ஃபர்ஸ்ட் அவங்களோட பெட்டிஷனை ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுவும் டிசம்பர் 3ஆம் தேதி. டிசம்பர் 3ஆம் தேதி ஃபைல் பண்ண அந்த பெட்டிஷன் எப்படி கரெக்டா பிப்ரவரி லாஸ்ட்ல வெளியே வந்தது? அதாவது பிரஸ் மீடியாக்கு வெளியே வந்தது பிப்ரவரி லாஸ்ட்ல தான். ஏன் டிசம்பர்லயே வரல, ஏன் ஜனவரியில வரல, வராம இப்ப பிப்ரவரி வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றதா செகண்ட். அண்ட் தேர்ட் ஒன், நார்மல் மக்கள்ல இருந்து செலிபிரிட்டிஸ் வரைக்கும் நிறைய பேர் டிவோர்ஸ் பண்றது இப்ப ரொம்ப யூஸ்வலா போயிடுச்சு. அண்ட் டிவோர்ஸ் அப்படின்றது அவங்களோட தனிப்பட்ட உரிமைகள் தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், தனுஷ், சைந்தவி, ஜிவி பிரகாஷ், சமந்தா, நாக சைத்தன்யான்னு நிறைய பேர் இங்க டிவோர்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க அபிஷியலான அக்கவுண்ட்ல டிவோர்ஸ் ஆன அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம பப்ளிக்கு தெரியப்படுத்திடுவாங்க. ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ்க்கு டிவோர்ஸ் நடந்திருந்தாலும் கூட யாருக்குமே எதனால டிவோர்ஸ் நடந்ததுன்றத பப்ளிக்கு இன்ஃபர்மேஷன் வரல. சோ அவங்களோட பர்சனலா அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு இன்ஃபார்ம் தான் பண்ணிருக்காங்க. பட் தளபதி விஜயோட விஷயத்துல அப்படி கிடையாதுங்க. இதனால தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன்ற அந்த பெட்டிஷன் இன்ஃபர்மேஷன் அந்த இது கூட வெளியே வந்திருக்கு. அது எப்படி? ஏன்னா விஜயோட அபிஷியல் அக்கவுண்ட்லயும் கூட சங்கீதாவோட அபிஷியல் அக்கவுண்ட்லயும் கூட இது வெளி வரல. பட் ரேண்டமா வெளி வந்ததுதான் எப்படின்ற क्वेश्चन ரைஸ் ஆகுது. எப்படி பெட்டிஷனோட அது வெளியே வந்தது அப்படின்றது தான் இங்க கேள்வி. ஒருத்தர ஒரு விஷயத்துல டிஃபேம் பண்ணணும்னு நினைச்சிட்டா எப்படி வேணாலும் பண்ணலாம்ங்கிறதுக்கு இதுதான் பெரிய உதாரணமே. இன்னும் ஒரு மாசத்துல எலெக்ஷன் வர்ற இந்த டைம்ல இது வெளியே வந்திருக்கிறது பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து பெரிய क्वेश्चन ரைஸ் பண்ணுது மக்களுக்கும் தான். சரி, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பேசலாம். ஸ்டே டியூன் வித் ஹலோ அனு.